மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில் வாகனத்துல வந்த முருகா, வேலவா விநாயக பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி வந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு மதுரை மாநகர். மதுரைனா மதுரை மட்டும்தான் வரணும். மேலூர், சருகு வரையப்பட்டி, வசந்த விகாரெல்லாம் வரக்கூடாது. சொல்லு சொல்லு. வாலிபம் என்பது கனைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பது முழு மூடம். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். கணவனை பிரிந்து கண்ணீரும் கவலையுமாய் தாயும் மகளுமாய் என் ஆலயத்துக்கு வந்த மகள். உங்க அம்மா வந்திருக்காளா? எங்க இருக்கா? உன் புருஷன் எங்க இருக்கான்? அம்மா அம்மா அம்மா. இவ்வளவு தண்டி இருந்தா எப்படி வழி விடுவாங்க? எந்த ஊரு? வர்ற எந்த இடம்? அது எந்த ஊர் பக்கம் இருக்கு? கால் எந்த லத்தம்? மாமியாடுக்கு ஒரு சேதி, இவா மதிச்சு நடந்தா மறுவாதி. உங்க அவன் புருஷனங்க எங்க போயிட்டாரு? பிரிஞ்சிருக்கீங்களா? எப்படி ஒரே வீட்டுக்குள்ள எப்படி பிரிஞ்சிருக்கீங்க? கால் வந்துட்டு வா. ஆபரேஷன் பண்ணணும்னு எதுவும் சொல்லல வந்துச்சா? பாப்பா வந்துச்சா? வா. உன்னுடைய கணவனுடைய மரத்தை யாரும் மாத்திருக்காங்கிறது மாதிரி உனக்கு எதுவும் தெரியுதா? இப்ப அவனை சேர்த்து வைக்கவா வேண்டாமா? சேர்த்து வைக்கவா? கால் வந்துட்டு வா. அவனை அவங்க சகோதரியோட சேர்த்து வச்சிருவோம், உன் கூட சேர்த்து வைக்க வேண்டாம். உடனே எழுந்திரிச்சிருவா. அவன் உள்மனத்துக்குள்ள இருக்கிற வேசே அதுதானே. பின்ன அவா சொல்லுவா பொம்பளை பிள்ளைய சேர்த்து வைக்கணும்னு. படுத்த பாடம் அவளுக்கு தானே தெரியும். காலமெல்லாம் கன்னியாக வாழ வந்த பெண்ணடியே. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. நீ உட்கார். நீ வா. என்ன அவனுடைய மனதை போய் பார்த்தேன். அவன் தேவையில்லாம அந்த பிள்ளைய நிறைய குறை சொல்லியிருக்கான். குறை சொன்னது மட்டும் இல்ல, ஆரம்பத்திலிருந்து அவனுடைய நடைமுறையில ஒரு தப்பு இருக்கு. அந்த தப்பை மறைச்சி இவா தலையில தாலியை கட்டி இவா வாழ்க்கையை நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆனந்தமா கெடுத்துட்டீங்க. இதான் நடந்த சம்பவம். அதான் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ. நாய்க்கு விலை பேசுற நாய்கிட்ட யோசனை கேட்பா. அது மாதிரி பொம்பளை பிள்ளைய எல்லாரும் இணைஞ்சிய பெத்தவங்க போய் மாப்பிள்ளைய பார்த்தாச்சுன்னா ஓகே கட்டி வச்சுக்காங்க. இப்படி சொல்லியே கட்டி வச்சு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணா போச்சு. அதுக்காக பொம்பளை பிள்ளை தானா தேர்ந்தெடுத்து லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கணுங்கிற விஷயத்துக்கு யாரும் வந்துடாதீங்க. ஒன்றுக்கு பல முறை ஆராய்ந்து பாருங்கள், அது தவறு இல்லை. என்ன அதனால அவன் பெரிய தண்டனை அனுபவிக்கக்கூடிய நேரத்துல நெருங்கிக்கிட்டு இருக்கான்.
இப்போ உனக்கு வாழ்க்கையில உனக்கு ஒரு துணை வேண்டும் என்பதை பற்றி தீர்மானம் இப்பொழுது செய்ய முடியாது. 3 மாத கால அவகாசத்தில் வாழ்க்கையில் ஒரு திசை திருப்பம் ஏற்படும். ஆனால் அவனோடு வாழ்க்கை இல்லை என்பதை புரிந்து கொள். கால் வந்துட்டு வா. உன் தம்பி சூடு போட்டு திருத்த முடியுமா? முடியுமா? என்னால அவனை திருத்த முடியும். ஆனா இவன் நிம்மதியா இருக்க மாட்டான். இப்ப அவன் ஏத்துக்கிட வைக்கலாம். ஆனா இவன் நிம்மதியா இருக்க மாட்டான் அவன் கூட. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுத? அதையும் நான் செய்யணும் முக்கியா? இவள் விதி அப்படி இல்லை. புரிந்து கொள். நீ இந்த மகனே 3 மாதம் பொறுமையாரு. 3 முறை என்னை வந்து பார். வா பக்கத்துல வா. இந்த அப்படி அதே மதுரை எல்லை கணவனை பிரிந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் மகள். வாமா, மதியம் சாப்பிட்டு போங்க. அரைவரையா பேரக்கூடாது. தம்பி தாங்குமா? தம்பிய டங்குமா? டங்குமா? காளியம்மன் பத்திரகாளியம்மா இருக்காளா உங்க ஊர்ல? சரி. நீங்க இப்ப வாழ்வதற்காக மதுரை வந்திருக்கீங்க. சரிண்ணா? 4 வருஷமா மதுரை இருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீதிமன்றத்தின் வாயிலில் உங்களுடைய ரெக்கார்ட்ஸுகள் இருக்கு. அந்த ரெக்கார்ட்ஸ் படி அவன் வேண்டாம்னு சொன்னா நீ பணம் கேட்பன்னு சொல்லி வரமாட்டேக்கான். உனக்கு பணம் வேணுமா அல்லது அவனை டைவர்ஸ் பண்ணா போதுமா? அப்போ உனக்கு அமௌண்ட் வேணும். கால் வந்துட்டு வா. 10 எத்தனை மாதம் வாழ்ந்திருக்க? 1 மாசம். 1 வருஷம் கிட்டத்தட்ட வாழ்ந்துருந்தா தான் உங்களுக்கு டைவர்ஸே அப்ளை ஆகும். கால் வந்துட்டுவாங்க. வீணா காசு பணத்துக்காக காத்திருக்காம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கையெழுத்த போட்டு விலகிட்டு வேற வாழ்க்கையை பார்த்துரு. அவன் உங்களுக்கு நெருங்கி வரவும் மாட்டான், கூட இருந்து வாழவும் மாட்டான். இந்தா வீணா உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் தயார் இல்லை. உன் விதி அப்படி இல்லவும் இல்லை. வெற்றி உண்டு மகளே. சாப்பிட்டு போங்க. இல்லை அவ்வளோதான். அடுத்து பேசலாம். கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க வாப்பாங்க. அது கேட்டும் கேளாம யாரும் உள்ள நுழையக்கூடாது. தெளிவாக கேட்டு இதுதான் அப்படின்னு தீர்மானத்தோட வரணும். யாருக்கு திருமணம்? கால் வந்துட்டு வா. முண்டனா முனியனா மதுரையில இருக்கா வீரனா. எந்த ஊர்? மதுரையில பக்கத்துல உட்காந்துருக்காங்க. உங்க ஊர் எல்லையில இடது பக்கத்துல ஒரு அம்பாள் கோயில் இருக்குமே, இருக்காளா? அப்படியா? சரி, இன்னொருத்தர் கால் வந்துட்டாங்க. திட்டு மரப்பாடா செய்வன கோளாரா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்களுடைய நிலப்புலன்கள்ல மனவேதனையும் கஷ்டமும் 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்கும். இருக்கா? ஆமா. இப்போ திருமணம் சம்பந்தமாக உற்றார் உறவினர்களால தூற்றப்பட்டு சில பேர்கள் கோழி குண்டாமட்டி வச்சு உங்க கல்யாணம்லாம் தடங்கலாம் போய்கிட்டு இருக்கு. இதான் உண்மைகள். அதனால கிரகங்கள் நிலைகளும் அப்படித்தான் இருக்கு. இந்த வாழ்க்கையை சீர்படுத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு பக்கத்துல வா. வெற்றியாக தை மாசத்துல நடக்கும். இந்தா எல்லாம் நல்லா இருக்கும். முத்துமாரி அம்மா எங்க இருக்காளா? முத்துமாரி அம்மா இருக்காளாடா? ஏய். அதே மதுரை மாநகர் கடன்பட்டு கண்ணீர் விட்ட மகன். நான் சொல்ற ஆள் மட்டும்தான் கரெக்டா வரணும். ஏமா உனக்கு 2 பிள்ளைகள் இருக்கா? நீ இல்ல, நான் ஆம்பளை அரசனை கூப்பிடுறேன். உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? வாங்க. நீங்க யாரு சார்? நான் ஆம்பளைய கூப்பிடுறேன். ஆமா, நீ போமா. கடன்பட்டு தன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை சீராக வேண்டும் என்று கேட்டு. எத்தனை பிள்ளைகள் உனக்கு? நீ போலாம்.
2 பிள்ளைங்க சாமி சொல்லிருக்காரு. 2 பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்க யாரு? வாப்பா, சும்மா நுழைஞ்சு வந்துகிட்டு இருக்கீங்களப்பா. கால் எத்தனை பிள்ளைடா உனக்கு? வா. இப்போ வந்து உட்காரலாம். எப்படிடா? இன்னொரு தரம் கால் விட்டுவா. ரொம்ப பிடிச்சா அவுத்து விட்டுருவா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னே என்ன சத்தம் போட்டு இருக்கீங்க நீங்க? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆடணும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அடையுமா? பேச விடும்போது நீ 1.25 ஆண்டுகளாக உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வர்றதில்லை. அதுல சில குறைபாடுகள் ஏற்பட்டு வீட்டுக்குள்ள நோய் நொடிகள் காட்டி தேவையில்லாத கடன்களால் மனவேதனை பெற்று அடுத்த தொழிலை பற்றிய சிந்தனையும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்குப்போம். உண்மையா? கால் வந்துட்டு நீ. வேற என்னப்பா வேணும்? வா. அதான் நோய் நொடிகள், குடும்ப பிரிவுகள், இவைகளை சேர்த்து வெற்றியாக்கி தர. சந்தோஷமா 3 முறை என்னை வந்து பார். போயிட்டு வா. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கியா? மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு. ஆமா, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்காமா? வா. என்ன வழக்கு? போமா, கால் வந்துட்டு வா. என்ன வழக்கு? கால் வந்துட்டு வா. சாப்பிட்டு போங்க. யாரு இவங்க? இன்னொரு தடவை கால் வந்துட்டு 2 ஒண்ணு போல. கர்மசாமிக்கு என்னுடைய தொழில் ஸ்தாபனம் நொடிபட்டு நடத்தவா வேண்டாமான்னு மன கஷ்டமா இருக்குன்னு ஒரு ஆள் கேட்கிறாரு. யாருப்பா? என்ன தொழில்? கடை. நீ நிக்கலாம் அப்படின்னு எடுக்கா. பக்கத்துல வாமா. கண்ணாடியை கலத்திக்கா. அங்கம் புழுதிபட அறுதிவாரி நெய் பூசி பங்கமட கால் பரப்பி கீர் கீரன் அறுக்கும் நக்கீரரும் என் பாடலை ஆராயத்தக்கவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கற்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கினை அறிந்துண்டு வாழ்வோம் மரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லைன்னாரு. யார் சொன்னா? நக்கீரர் சொன்னாருடா. எதுக்கு சொன்னாரு? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. உன் வீட்டுக்காரனை போய் பார்த்தேன். உன்னை முழு குற்றவாளி ஆக்கி வச்சிருக்கான். உண்மையா? என்னம்மா? அந்த குற்றத்துக்கு நீ உண்மையிலேயே குற்றவாளியா இல்லையாங்கிறது உனக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. கால் வந்துட்டு வா. இந்த ஜீவனாம்சத்தை பேச்சு முடிச்சு உடனடியாக தீர்ப்பாகும். அதை நான் வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? உன் புரித வீட்டுக்கு போனிய? போய் பாத்தியா? அவன் பக்கத்துல இருக்கு. அந்த குழந்தை பக்கத்துல வா. அவன் சார்பாகவே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால துயர அலைகள் வீசவில்லை, உன் கைக்கு கிடைக்கும். பக்கத்துல வா. நல்லா கிடைக்கும். அடுத்து பேசுவோம். வாப்பா. மதிய உணவு அருந்தி செல்லுக. இப்படி கூடிய கம்பல்சரி பண்ணி அனுப்புங்க. கரெக்ட். ஒரு மனமாகும். மதுரையா உங்களுக்கு? எங்க மதுரையில? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நீ உட்காருக்கா. நீ எந்திக்காண்டா, நீ வயசாளி. செக்க சிவந்த கழிநீர் ஜெகத்தில் சிவந்த இளைஞன் உயிரை ஒக்க திருவி கவாடவேனோன்னு சொல்லி ஒரு அற்புதமான கலிங்கத்து பரணியில ஒரு பாட்டு உண்டு. செக்க சிவந்த கழுநீரில் ஜெகத்தில் சிறந்த இளைஞன் உயிரை ஒக்க திருடி கவாடவினோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அது கலிங்கத்து பரணியில காதல் சம்பந்தமான அந்த பாட்டு. எப்படி பாட்டு? கழநீர் அப்படின்னு சொன்னா செம்மண்ணும் மண்ணும் கலந்த சுனையிலே ஒரு நீர். அதுல 2 தாமரை பூ.
அந்த தாமரை பூ இருக்கிற அந்த சுனை பக்கத்துல 2-3 இளைஞர்கள் அங்க நின்னாங்க. அந்த சுனையில தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு புள்ள வந்துச்சு, ஒரு கொஞ்சம் வயசு புள்ள. அந்த புள்ள வந்து அதுல இருக்க தண்ணீரையும் எடுத்துட்டு அப்படி அந்த தாமரை பூவை எடுத்து அப்படி ஒரு கிள்ளு கிள்ளி தலையில வச்சுட்டு போலாம். இதை ஒரு பெயர் நோட் பண்ணலாம். அவன் சொன்னான், தாமரை பூவை எடுத்து தலையில வச்சால அது தாமரை பூ இல்லடா, என் இதயம் முன்னாலும். புரியுதா? என்னது புரியுது? அவன் அப்படி நினைச்சிருக்கான். அத மாதிரி ஒரு பிள்ளையினுடைய உள்ளத்துக்குள்ள தேவையில்லாத உறவை பற்றி, தேவையில்லாத பாசத்தை பற்றி அந்த நெஞ்சுக்குள்ள விஷம் போல வளர்ந்துகிட்டு இருக்கடா. அதை தீர்க்கணும். புரியுதா? கால் வந்துட்டு வா. என்ன கணிகத்து பரணி சும்மா இலக்கியத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது உண்மையில எங்க மேட்டர்ல இருக்கு. ஆமா, அந்த மனதை சீர்திருத்தி வெளியாக்கி தாரேன். உங்களுக்கு உட்பட வைக்க இருக்கக்கூடிய தொழிலையும் வளப்படுத்தி செமையாக்கி தாரேன். பாண்டி கோயிலுக்கு ஏதோ வேண்டதுல கிடக்குன்னு அந்த ஸ்தலமுடியை வச்சுட்டு சொல்றாரு. என்னடா கொடுக்கணும்? என்னைக்குடா வெட்டுவேன்? அவர் ரொம்ப ஆசைப்படுத்தாருடா. வெட்டி பொங்கல் வச்சு தின்னுட்டு வாங்கடா, சீக்கிரம் கால் வந்துட்டு வாங்க. அடே நீ சாமிட்ட போட்டு கொடுதே, உன் காரியம் நடந்தோன்னு வெட்டுவேன் அப்படி சொல்லுவேன். எப்படித்த வாங்க வாங்க. மகா சக்தி ரூப நாராயணா. ஒரு காலத்துல நீ ஓம் முருகனுக்கு வாக்கப்பட்டு வரும் பொழுது உன் குடும்பமே 2 துண்டா போவதுக்கு நீ தான் காரணம்னு உன்னை எல்லாரும் பழி சொன்னாங்க. அந்த காலம்லாம் முடிஞ்சு போன பிறகு இவன் கொண்டாட்டி நீங்க எல்லாரும் குற்றம் சொல்லி இவன் குடும்பமும் குழம்பி இருக்கு. இப்போ உங்க குடும்பத்தை சரியாக்கி வெற்றியாக்கி தார, புள்ள குட்டியோட வாழ வைக்க. வா, பாண்டி முனிக்கு கிடாய டக்குன்னு வெட்டு டொக்குன்னு எல்லாரும் வந்துருவாங்க. அப்படி கேட்கா நல்லாரு. வயதா என்ன வாய அடக்கணக்கா, சாப்பிடறதுக்கு இல்ல பேசுறதுக்கு. வா சிரிக்க பாரு. சாமி, என் மகன் வாழ்க்கையை நல்லா இருக்குன்னு கேட்டு வந்திருக்கா. யாருப்பா அது? என்ன வணக்கம்ல, நல்லா இருக்கீங்களா? உங்களை எவன் காத்தான்? கால் வந்துட்டு வரலாம். அங்க வந்து குடிக்கிறேன். என்னப்பா பையன் எங்க இருக்கான்? என்ன செய்யணும் பையனுக்கு? இந்த கைய பிடிக்கா, சிக்கனப்படி 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 விட்டுரு, சிக்கனப்படி சிக்கனப்படி. சரி சரி சரி, கால் வந்துட்டு வாங்க, ஒன்று போல வந்துட்டு வாங்க. தேடினேன் வந்தது, ஊட்டி வரை ஒரு படத்துல உள்ள பாட்டு நல்லா இருக்க. தேடினேன் வந்து நல்லா இருக்கானே. உன் பையன் உள்ளத்துக்குள்ள ஆசை வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அவன் அதை வந்து முடிக்க மாட்டான், தப்பான பாதையில போக மாட்டான். சும்மா ஒரு நேர போக்குக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா சும்மா பேசிக்கிட்டு போய் உள்ள அலைஞ்சிக்கிட்டு கிடக்கு. வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. இந்த நேரத்தில் அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு சரியான வருமானத்தை கொடுத்து நிலைப்பிடத்தை உருவாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. வாழுத நேரத்துல யார்ட்டையாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா மீளுறது கஷ்டம். எனக்கா நீயுமா அவன் அங்க போய் போல. வேற என்னப்பா வேணும்? நரம்புல பாதிக்கல, கண்ணுக்கு மருந்து விட்டே சரியாயிரும். பார்வையில் ஒளி கிடைக்கும், தெளிவும் கிடைக்கும். அவனுக்கு 3 மாதம் கழிச்சு வேலை கிடைக்கும்க்கா. பொறுமையா இருங்க, எல்லாம் நல்ல வெற்றியா நடக்கும். வயிறார சாப்பிட்டு பார்த்து போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமி ஐயா, என் வீட்டுக்குள்ள ஏதோ கோளாறு இருக்கு. எங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையில்லாம வீட்டுக்குள்ள போனோடனே மனத்துக்கு சங்கடமும் உடல்நிலை கோளாறும் வருது. இது எதுவும் செய்வன கோளாறா அல்லது வேற என்னது அப்படின்னு ஒரு ஆள் கேட்காரு. யாரையாது வீட்டுக்குள்ள மன நிம்மதி இல்லாமல் கோளாறு இருக்குன்னு காட்டு வந்திருக்காரு. வாங்க, வாத்தப்படியை தாண்டி போன ஒரு கோயில் சாமி தெரியுது. என்ன சாமி இருக்குல்ல? சரி, என்ன வேணும்? இந்த விரல பிடிக்க.
போதும், கால் வந்துட்டு வரலாம். வீட்டுக்குள்ள அருவா மட்டும் தான் இல்லை. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், பொம்பளையான குடும்பம் 3 துண்டா போயிடுது. நான் போய் சொல்லிட்டேனப்பா. ஒரு கட்டாரி வீதக்காரன் அந்த பொம்பளைக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கடா. மை வித்தையும் மந்திரமும் பண்ணி உன் குடும்பத்தை பிரிச்சு போட்டாங்க. சில இடங்கள்ல போய் கேட்டாலும் கோளாறு இருக்குப்பா, எங்கேயாவது கோயில் குளத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லிதான் விட்டு இருப்பாங்க. கால் விட்டுவானே, புரியுதா? இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து தீவினைகளை மாத்தி தாரேன். அது நடக்காதுப்பா. உன் கடன் அடைக்கிறதுக்கு அவன் மரத்தை தெரிஞ்சு தரேன். ஒரு 3 மாதம் நீ பொறுமையாயிரு. வார புதன்கிழமை என்னை வந்து பாரு, ஜெயிப்போம். எல்லாம் சூப்பரா ஜெயித்துருவோம். வர வச்சு தரேன் போ. கர்மதாமிக்கு கர்மதாமி ஐயா, என் கடன்கள் தீரணும், என் பிள்ளை குட்டிகள் நல்லா ஆகணும். ஒரு பெண்ணடியா காக்கா. யாரு? ஆமா அக்கா, வா. சோமா இருக்க நீ இல்லக்கா, இந்த அக்காளை கூப்பிட்டேன். உனக்கு பையன் இருக்கா? என்ன சொரிஞ்சுக்கிட்டாலே தானே, என்ன விஷயம்? கால் வந்துட்டான். சோமா இருக்கீங்களா? அடிக்கடி கால் ஊறுதான். ஏக்கா கால் வந்துட்டான். கால் ஊறுனா அந்த காலத்துல விருந்தாள் வருவாங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து நோய் இருக்குன்னு அர்த்தம். புகார், உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். ஆமா. அப்படியா? யாரு? பெரிய ஆயினூர் அம்மா வராளா? யாரு இது? கால் வந்துட்டுவான். சடையை விரிச்சு போட்டுக்கிட்டா, அப்படி சிங்காரம் பண்ணிக்கிட்டா, அப்படி உட்காந்துக்கிட்டா. வா, உன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு 1.25 ஆண்டுகளாக பணம், வச்ச பணம் கூட காணாம போயிரும். கடன் பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்ப. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆயுளுக்கு கண்டு வந்துருமோங்கிற பயம் இருக்கும். எத்தனை மருத்துவம் பார்த்தாலும் தீர்ப்பாகாத நோயான குழப்பம் அடைந்துகிட்டு இருக்கும். இந்த நிலைகளில் இருந்து மாற்றி செம்மையாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. பாட்டுல நல்ல பாட்டுலா இருக்க. என்ன சரக்குடா அது? உன் பையன் நல்லா ஒழுக்கமானவனா? குடிப்பானா? பாட்டுல நல்ல பாட்டுல அதான் கேட்டேன். இன்னொரு கால் வந்துட்டு வா. நல்ல உயர்தரமான சரக்கு அடிச்சுட்டு போய் இப்ப லோக்கலுக்கு வந்துட்டான். கையில பணம் இல்லை பொறுக்கு போய் உள்ளைக்கு. உட்காருங்க. இந்தா உன் பையனை திருத்தி தரேன். இன்னும் 1 வாரம் கேட்டுக்காம்மா. என்ன வேணும்? வா. 1 2 3 4 5 6 7 9ஆம் இடம். 1 2 3 4 ஜனவரி ஏப்ரல் மாதம் போவான். இந்த அப்படி வெற்றியாக்கி தரேன். நிறைவா இருப்பான், மனம் தெரிஞ்சிருவான். ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும். காப்பாத்துவேன் போ. அடுத்த பைசி கர்மதாமிக்கு அறந்தாங்கி. அடுத்து உங்களை அழைக்கிறேன். அடுத்து லூசா யார சொல்றீங்க? ஜூஸா? அப்ப வேண்டாம், பிறகு வேண்டிதான். அறந்தாங்கி நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. என்னண்ணே பாட்டு புரியுதோ? என்ன விஷயம்னே? அறந்தாங்கியா? எம்ஜிஆர் சிலை உங்க ஊர்ல இருக்கா? எங்கன்னு இருக்குது? கரெக்ட், நீங்க தாமனே. பக்கத்துல ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் இருக்கா? நீங்க தாமனே. கால் வந்துட்டு தேய்ச்சி கழுவுதாங்களே, மசாஜ் பண்றாங்களே. அங்கேயும் நீங்க இருந்து கேட்டிருக்கலாம். பக்கத்துல வீடு வரை உறவு, நீதி வரை மனைவி,
மனைவி எங்க இருக்காங்க? அவங்களுடைய ஆரோக்கியத்துல குறையும், இடுப்பில் உபாதையும், கை கால் பக்கத்துல வலி வேதனையும் இருக்கும். இருக்கா? இருக்கு. ஒரு பிள்ளையால மன உபாதையும் கஷ்டமும் இப்ப நடந்துகிட்டு இருக்கும். அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை சீரமைத்து சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு வெற்றியாக்கி தரணும். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க வாங்க. உன் மனையடிக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள அந்த காலத்துல 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே மாதிரி ஒரு சோதனை வந்துச்சா? அப்படி வருகிற பொழுது ஏதோ மாறுபாடு செய்வினைகள் நடந்திருக்கும்ங்கிற ஒரு சிந்தனை தோன்றி ஒரு இடத்துல கேட்டு தெளிவு பண்ணது உண்டு. ஆனா அது நிக்கல. ஆனா இப்போ உன் வீட்டுக்குள்ள சில மாறுபாடுகள் நடந்திருக்கு. நோய் நொடிகள் காட்டும், இருக்கிற பணம் தீரும், கடன் பட்டு வேதனை அடைந்திருப்பாய், தொழில் பார்க்கக்கூடிய நிலைகள் தடை இருக்கும். அதே மாதிரி 1 2 3 தொப்புள்ள இருந்து 1 2 3 4 அடிக்கடி வாயு அடைச்சுக்கிட்டு நெஞ்ச பிடிக்கிறது மாதிரி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இருக்கா? கால் வந்துட்டு வா. என்னடா 5 ஸ்டார் நல்லா இருக்கியே, வேற என்னப்பா வேணும்? ஒரு வாரம் கேட்டுக்கலாம்ப்பா, உன்னை காப்பாற்றக்கூடிய நேரம் வந்தாச்சு. சந்தோஷமா கேட்டுக்கா, வெற்றி வேலை கொடுப்பா. என்ன வேணும்? இந்தா உன் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து ஆனந்தமாக்கி தாரேன், எல்லா நிம்மதியும் சேர்த்து தாரேன். நான் கொடுக்குற மாலையை விளக்குல போட்டு 18 நாள் காப்பாத்து. கொண்டாடாங்க. எத்தனை நாள்? 18 நாள். ஒரு படிக்கு ஒரு நாள் வெற்றி உண்டு, படிப்படியா உயர்வாய், நிம்மதி கிடைக்கும். போ. கர்மதாமிக்கு அறந்தாங்கி வாடா தம்பி. கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி வேதனைப்பட்டு வந்தது யாரு? வாமா. கடன் பட்டு வந்தது யாருப்பா? பிள்ளைக்கு கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு? அறந்தாங்கி. 3 உத்தரவு இருக்கு. நீங்க அறந்தாங்கியா? வாங்க. உனக்கு அறந்தாங்கியா பக்கத்து ஊரா? அறந்தாங்கியா? 1 2 3 4 5. உங்க தெருவுக்கு போற இடத்துல வலது பக்கம் மரம் இருக்கா? அது பக்கத்துல சின்ன குட்டையும் தண்ணியுமா கிடக்கா? பள்ளம். உனக்கு உத்தரவு உண்டு, நீ கால் வந்துட்டு வா. ஏகாம்பரம் ஏகாம்பரம். என்ன உண்டுப்பா? உட்கார். என்ன வேண்டும்? உடல்நிலையில கோளாறு இருக்கு, இதெல்லாம் தேவையில்லை. முதல்ல கண்ணை மூடு. நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை, வாதம் சம்பந்தமான குறை, இது மாந்திரிகத்தால் ஏற்பட்ட குழப்பம். இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல, கால் வந்துட்டு வரலாம். மாத்தினா அங்க பார்க்கவா? இதை மாத்தி தாரண்டா. வேற என்னப்பா வேணும்? 3 முறை என்னைய பார், சளைக்காம பார், சாதாரணமாக சரியாயிடுவேன். இந்த அப்படி. ஆமா, கண்ணமுடு. அறகுறையான மனத்தோட வராம முழு மனத்தோட வா. போயிட்டு வா, சாப்பிட்டு போ. வாடா தம்பி. கண்ணுக்கு நீ என்னடா வேணும் உனக்கு? இருக்கு, கையெழுத்து போடுது. பாஸ்போர்ட் வச்சிருக்கியா? எங்க வச்சிருக்க? அது பிரயோஜனப்படலையா? என்னைக்கு போற? கண்ண கை கொடுற. பக்கத்துல வா. ப்ரெஷர் பாயிண்ட் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணியா? செக் பண்ணியாடா? செக் பண்ணணும். சால்ட்டின் இருக்கு, உப்பு சத்து கொஞ்சம் இருக்குடா. 20 பாயிண்ட் இருக்கு, புரியுதா? சுரைக்காய் சாப்பிடு, சரியாயிருவேன், கவலைப்படாத. கொஞ்சம் கண்ண மூடு. வீடு பக்கத்துல அறகுறையா ஒரு கட்டடம் தெரியுதா? யாரும் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? அறகுறையா தானே கிடக்கு. கால் வந்துட்டு வா. பேடு கிடக்கு. இல்லை, நீ குனிஞ்சு ஒழிஞ்சிட்டா நீ கும்பிட்டதாக அர்த்தமா? அவ்வளவு முட்டாளானா? உன் மனத்தை குடுறா கடவுள்கிட்ட, மனசார குடுற. என்னடா பிள்ளை நீ எல்லாம்? என்னண்ணே வா. உன் பேர் என்னடா? அன்பரசு. சரி, கொத்திக்காரத்துல கல்யாணம் முடிச்சிட்டியா? கண்ண முடிக்கா. ஓ
டிசம்பர் 20ஆம் தேதி உனக்கு விசா வரக்கூடிய உதவியை செய்து வெற்றியடைய வைக்கிறேன். அதை பத்தி பின்னால பேசுவோம். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போம். ஜெயிச்சு வா. போ போ போ. குடும்பத்தோட யார் வந்திருக்கா? கணவன் மனைவியாக வாங்க. எங்க அறந்தாங்கியா பக்கத்து ஊரா? அறந்தாங்கி. அறந்தாங்கி மறந்தாங்கி. ஓம் ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி. அம்மன் கோயில் எங்க இருக்கு? சிவன் வீட்டிலேயே சக்தி கும்பிடுதீங்களா? கால் வந்துட்டு வாங்க. உலகம் எங்கெனும் பரவி நின்றதும் உயிரினங்களில் மருவி நின்றதும் வாயடக்குமா. கலசம் எல்லாம் ஏத்துவீங்களா? சரி, என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பேரனுடைய நேரம் சரியில்லாம பெற்றோர்கள் முதல் பெரிய ஆட்கள் வரை அப்படியே கசைக்கு புளியுதான். கை காசு வேஸ்ட் ஆகுது, சொன்னபடி கேட்க மாட்டேக்கான். அவனுடைய உடல் ஆரோக்கியத்திலும் குறை இருக்கு. கால் வந்துட்டு வாங்க. வாப்பா வாங்க. உன் பேரன் பேத்திகளை பெருமையோட வாழ வச்சு வெளிநாடு சென்று கல்வி பெற்று பல கோடி செல்வத்தை பெறக்கூடிய உத்தியோகத்தை வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா ஜெயித்து ஆனந்தமாக இருப்பீர்களப்பா. வீட்டில் உடஞ்சி கிடக்கிற சேரை தூக்கிற மாத்திரடா. ஒரு சேர் ஒன்று உடஞ்சி கிடக்கு, அதை மாத்திட்டு வேற சேர் வாங்கி போடு. என்ன கீழே மேலே விழுந்துடக்கூடாது வயசு காலத்தில். அதுக்கு தான் அந்த சேரை மாற்ற சொல்லுதேன். ஏக்கா புரியுதா புரியலையாக்கா? என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. நீங்க என்ன குழம்பு சாப்பிட்டீங்கிறத சொல்லிடுவேன், தெரிஞ்சுக்காங்க. நீங்க கர்மசாமிக்கு நம்ம சொன்னா எவன்டா காக்கா? காரைக்குடி. உள்ள காரைக்குடிக்கும் அரவரவா? காரைக்குடி காரைக்குடி பக்கத்துல காரைக்குடி. மயக்கும் மாலைகளா கர்மசாமி. கர்மசாமி இடம் விற்கணும்னு கேட்டு வந்தது யாரு? வரலாம். பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? அப்படின்னு தூணுக்கம்ப ஒடிச்சிடாத தம்பி. கட்டுமனைக்கு போனேன் நான். கர்மசாமி உன் வீட்டுக்குள்ள இருக்கேன். உற்றார உறவினர்களான பொல்லாத பகையும் வேதனையும் வந்து குடும்பம் பிரிஞ்சு இருக்கேன். அதே மாதிரி உன் இடம் சொத்துகளுக்கு இடைஞ்சல் கொடுத்து பெரிய வேதனையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் செம்மையாக்கி நல்லாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? என்னமா? நிச்சயமாக நடக்கும். அதுக்கு பேர் உதவியும் கிடைக்கும். ஜெயிச்சு வா. என் பேரை சொல்லி நடத்து. சந்தோஷமா இருப்போ. வாமா வாடா வாடா. சங்கிலி கருப்பா. சங்கிலி கருப்ப சாமி எங்கடா இருக்காரு? கருப்பசாமி இருக்காரா அவங்க ஏரியால? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. அவடைய அம்மா காலில் வளர்த்துட்டு வா. அவடைய அம்மா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்னம்மா வேணும்? இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே. உன் பையன் உன் சொல்ல கட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவானா? இன்னும் உனக்கு என்ன சந்தேகம்? இருந்தாலும் விளையாட்டு புத்திங்கிறத விட விபரீதமான பழக்கத்தை கையில வச்சிருக்கிற. அதனால அம்மா சொல்லுவா வெளிநாட்டுக்கு போகணும்னு. எப்படி இவங்க டிமிக்கி கொடுக்கலாம்னு இப்ப எவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவன் மண்டையை திருத்தி நான் போக வைக்க. நீ கால் வந்துட்டு வா. பாத்தியா? பணம் வர்றதுக்கு முன்னால வாழறதுக்கு ஆசைப்பட்டோம்னா ஆசை மட்டும் தான் சொத்தா இருக்கும். ஆசை மட்டும்தான் சொத்தா இருக்கும். கடைசியில் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாது, பிள்ளையை காப்பாற்ற முடியாது,
பொண்டாட்டியுடைய தேவைகளை நிறைவேற்றதுக்கு கூட தொங்கிக்கிட்டு அலைவான். உண்மையா இல்லையா? அதனால முதல்ல பண ஆசையை உன் மகனுக்கு கொடுக்குறேன். இப்ப அதை செலவழிக்கிற ஆசை இருக்கு, சேமிக்கிற ஆசை இல்ல. தேவையில்லாம அதனால அவனை திருத்தி தாரேன். இந்தா 2 மாதத்துக்குள் அவனை வெளிநாட்டுக்கு போக உன் புரிதலை காப்பாத்துறேன். 3 முறை என்னை வந்து பாரு. தப்படி நல்லா ஓடு, சாப்பிட்டு போ. பட்னியா போனா சொன்னது நடக்காது. என்ன வயிறார சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பேன். கருதாமிக்கு வாடா தம்பி. கிடாய் விட்டுவீங்களா? எங்கெல்லாம் விட்டுருக்கீங்க இதுவரை? வெட்டணும். எங்க நிப்பாட்டிருக்கீங்களா? பிடிக்கவே இல்லை, நம்ம தான் பிடிக்கணும். சாமியவே டிமிக்கி கொடுத்தாலே தான் நாங்க கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. கொட்டாம்பட்டி 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 வரலாம் 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 வரலாம். ஆமா, பக்கத்துல நாச்சியார்னு ஒரு அம்மா வருது. அது யாருப்பா? வாழ வாழ வந்த அம்மன். அவங்களதான் பெரிய நாச்சின்னு சொல்லுவாங்க. சரிதானா? கால் வந்துட்டாங்கப்பா. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கா? நிறைய இருந்தேன். உன்னுடைய குடும்பத்துக்குள்ள நான் இறங்கி பார்த்தேன். வீட்டு பத்திரம்லாம் எங்க இருக்குடா? அப்படியா? உத்தமனால உன் தம்பி குழுனி பேர்ல தம்பிங்க மிதித்து தள்ளிடுறாங்க. 1000 தானே சொல்லுதான் உன் தம்பிட்ட எதையும் கொடுக்காத வைக்கான்னு. எப்படி நீ கேட்கலாம்? என்ன பிள்ளை அப்படி நீ சொன்னலா? எருமை மாட்டு போல கால் வந்துட்டு வா. எலி கிழிச்சு வாய்ப்பேன், கிழிச்சு வாய்ப்பேன். சோமா இருக்கேனே. பரமானவன், தர்மருக்கு நிகரானவன். அதனால புள்ள பாசத்துல ஏமாந்துட்டான். இருந்தாலும் உன் பத்திரத்துக்கும் உன் சொத்துக்கும் நான் பங்கம் இல்லாம காப்பாத்தி தருவேன். இப்ப பட்ட கடனை தீக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். தொழிலை உருவாக்கி தந்து உன்னை வாழ வைக்கணும். வேற என்ன வேணும்? பக்கத்துல வர சொல்லிடா. அந்த நோயை இப்ப ஒரு கை பாத்துறேன். இந்த மூலப்படி என்ன செய்த அவனுக்கு? எந்திரா பேரப்பிள்ள. உன் பேர் என்ன பேர்ல? என்னது என்னது? கேபி சுந்தரமாடா. என்னடா பேரு? உன் பொண்டாட்டி பேர் என்ன பேருடா? சி பொண்டாட்டி இல்லை, நான் கேட்கலாமா அப்படி? பேரம்னு விளையாண்டுட்டே தப்பா நினைச்சுக்கிட்டாடே. தாத்தா பாரு, முகத்தை பாருல, கண்ணை பாருல. மூளை நரம்புல பாதிப்பு இல்லடா. இது சாதாரணமான ஜன்னி பிக்ஸ். இது வரவிடாம தடுத்து நிறுத்திடலாம். போ, சரியாயிரும்.